ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி நான் 4 சூப்பர் டிஷ்ஷஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கிட்ஸுக்கு ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே லன்ச் பாக்ஸ் காலியாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஐ எம் டேம் ஷியோர். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு வந்து ஒரு கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஒரு கடாயில் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் 2 முட்டை, அது கூடவே மிளகுத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச காய்கறியோடி 1 ஸ்பூன் போல மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வேக வச்ச சாதத்தையும் அந்த முட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலேயே 1 ஸ்பூன் போல் மிளகுத்தூள் போட்டு கலர்னிங்கன்னா இப்போ சுவையான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபேஜ் ரைஸ் தான். கேபேஜ் ரைஸ் செய்கிறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை பார்க்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கடுகு, சீரகம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே கடுகு, 1 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, சீரகம், பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. நிறைய போட்டுறாதீங்க, லைட்டாக போட்டால் போதும். இப்போ நம்ம வாஷ் பண்ண முட்டைக்கோசி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூடவே 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூடயே நம்ம வேக வச்ச சாதத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சுவையான முட்டைக்கோஸ் சாதம் ரெடி. முட்டைக்கோஸ் சாதம் இது வெறுமே சாப்பிடலாம். இதுக்கு எதுவுமே சைட் டிஷ் தேவைன்னு எதுவுமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா புளி சாதம் செய்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் உளுந்து இதெல்லாம் போட்டு நல்லா வதர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஆற வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம், உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு ஒரு கை போல் வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள், கருவேப்பிலை, 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் போடுவோம். எனக்கு கிட்ஸுக்கு ரொம்ப காரம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான். இப்போ அது கூடவே கரைச்சி வச்ச ஒரு குழிக்கரண்டி அளவு புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியும் இதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதத்தை போட்டு கலர்னிங்கன்னா சுவையான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். கோயிலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிஷ் வந்து தேங்காய் சாதம் செய்கிறது ரொம்பவே ஈஸி, சிம்பிளாக செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கப்பு போல் தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூடவே கடுகு, சீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோடய தேங்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வடித்த சாதத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக காயப்பொடி போட்டு நல்லா கலரிக்கோங்க. இப்போ சுவையான தேங்காய் சாதம் ரெடி. இந்த டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.